ஆதிக்கிற பிசாசுகளின் கூட்டங்களும் இருக்கலாமா? இருக்கும். உண்மையில் சொல்ல போனால் மனுஷருக்கென்று இந்த நரகத்தை, பாதாளத்தை தேவன் உண்டாக்கவே இல்லை போலும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்திலே போங்கள் என்று ஆண்டவர் சபிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீர்களா? அப்படி என்றால் ஒன்று நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, இது மனுஷருக்காக செட் பண்ணப்பட்டது அல்ல, பிசாசுகளுக்காக, அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. பாருங்கள், அப்ப தேவ சமூகத்தில் நல்ல அருமையா இருந்து விழுந்து போன அந்த தூதர்களை வாதிக்கிறதுக்கு பயங்கரமான விதத்தில் டார்மெண்டேஷன்லாம் பண்றதுக்குன்னு ரெடி பண்ணப்பட்ட இடமா இருக்கும் இந்த நரகம், பாதாளம் மற்றும் இந்த அக்கினி கடல். இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு தூதனுக்கு ஒரு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அந்த தூதன் பாதாள குழியை திறந்தான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 9:2 சொல்லுகிறது. அங்கு இருந்து, அந்த புகையில் இருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அந்த வெட்டுக்கிளிகள் எப்படி இருந்தது, அதனுடைய உருவம் எல்லாவற்றையும் நான் வாசிக்கிறேன் 7ஆம் வசனம் முதற்கொண்டு. அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளின் தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. கவனித்தீர்களா? பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல. 9ஆம் வசனம். இருப்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் போன்ற ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவர்களாயிருந்தன. அவைகள் 5 மாதம் அளவு மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவனாயிருந்தன. என்னுடைய பிள்ளைகளே, இதோ உலகத்தின் நிறைவு நாட்களிலே நிறைவேறுகிற ஒரு வாதை. அந்த வாதையில ஒன்று, பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் போல ஏறி வந்து 5 மாதங்கள் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டன. அவைகளுக்கு தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாக இருந்தன. கொட்டுறதுக்கு, வேதனைப்படுத்துறதுக்கு. அப்ப பாதாளத்திலிருந்து தான் இந்த வெட்டுக்கிளிகளும் புறப்பட்டு வந்தது. இது ஒரு